அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புக்குரிய நேர்களே, நண்பர்களே. இது நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் பெரிய நடிகர் நடிகைகளுடைய திருமணம் இல்லை. இது நம்ம தியாகி ஹாஃபிஸ் நசீருடைய அன்பு மகளுடைய கல்யாணம். இதெல்லாம் பார்த்து ஏண்டா இப்படி நம்ம இஸ்லாமிய கலாச்சாரத்தையே சீர்குலைக்கிற நாயே அப்படின்னு நீங்க யாரும் கேட்டுடாதீங்க. ஏன்னா எப்படி ஜனாசா இருப்பின் போது அவர் ஒரு வார்த்தை கூட பேசாம 20க்கு வாக்களிச்சு உள்ரங்கமாக முஸ்லிம் சமூகத்தை தியாகம் பண்ணி காப்பாத்தினாரோ, அதே போல இன்னொரு சீக்ரெட் மிஷன் தான் இது. அவரது இன்னொரு தியாக உணர்வு. மனசை கல்லாக்கிக்கிட்டு நம்ம சமூக நலனுக்காகத்தான் இப்படி ஒரு கல்யாணத்தை ஷங்க்ரிலா ஹோட்டல்ல எடுத்துக்கிறார். இதெல்லாம் நீ 20க்கு கை தூக்கி ராஜபக்ச குடும்பத்துக்கு சொம்பு தூக்கி கிடைச்ச பணம் தானே அப்படின்னு உங்களுடைய மைண்ட் வாய்ஸால நீங்க சொல்றது என் காதுக்கு கேட்குது. ஆனாலும் அப்படி இல்லை. நம்முடைய ஏழை நசீர் சமூகத்துக்காக தாரு சலாத்தை கூட ஆட்டையை போட்டு அப்பவே பணக்காரனாக தான் வாழ்றாரு. அதனால அந்த அரசியலில் சுட்ட பணங்கள் எல்லாம் அவருக்கு ஜுஜுப்பி. ஒரு ஹாலிடே போயிட்டு வரவே போதாதான். அதனால இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்தி முழு அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர் இந்த முறையில் இந்த கல்யாணத்துக்கு அவர் செலவழித்து செய்கிறாருண்டா அது சமூகத்துக்கு செய்கிற ஒரு பெரிய தியாகம். இதனால் பல கஷ்டங்களை அவர் அனுபவிச்சுக்கிறார். அதை உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். கேட்டால் சொல்லுவார். அதனால் சமூகத்துக்காக பல லட்சங்களை கோடிகளை இழந்து இன்றைக்கு தன்னுடைய மகனுடைய கல்யாணத்தை மிகவும் எளிமையான முறையில் நடத்துகிறாரு நசீர். அவர் உங்களிடத்துல மறுபடியும் எலெக்ஷன் டைமில் வருவார். வந்து வாக்கு பிச்சை கேட்டால் கட்டாயமாக அவங்களுடைய பொன்னான வாக்குகளை மண்ணாக அவருக்கு வழங்குங்க. பின் குறிப்பு: இந்த பதிவில் இருக்கிற கமெண்ட்ல நம்ம நசீர் காக்கா செய்த தியாகங்களுக்காக வேண்டி அவரை பாராட்டி யாருமே கமெண்ட்ல எழுதிடாதீங்க. ஏன்னா அவருக்கு பாராட்டுறதும் பிடிக்காது.